சிவம் சாய் அகாடமி, எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியின் புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம தொடர்ச்சியாக வகுப்புகளை பார்த்துட்டு வரோம். இதுவரைக்கும் நான்மணிக்கடிகை, நாலடியார், பழமொழி 400, திரிகடகம், முதுமொழி காஞ்சி ஆகிய 5 வகுப்புகளை பார்த்துருக்கோம். இந்த வகுப்பில் சிறுபஞ்ச மூலம் நூலை பற்றி மிக விரிவாக பார்க்க இருக்கிறோம். இதுவரைக்கும் நம்முடைய பழைய வகுப்புகளை பார்க்காத மாணவர்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். மற்றும் பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்பொழுது நம்ம நேரடியாக சிறுபஞ்ச மூலம் வகுப்புக்குள்ளே போயிடலாம். சிறுபஞ்ச மூலம் என்பது ஒரு 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த சிறுபஞ்ச மூலத்தை நம்ம பிரித்தோன்னா எப்படி பிரிக்கலாம்னா, சிறுமை கூட்டல் பஞ்ச கூட்டல் மூலம் என்று பிரிக்கலாம். அதாவது சிறுமை என்றால் சிறிய என்று பொருள், பஞ்ச என்றால் 5 என்று பொருள், மூலம் என்றால் வேர் என்று பொருள். இப்போ சிறுபஞ்ச மூலம் என்பது ஒரு மருந்து பொருளை குறிக்கிறது. என்ன மருந்து பொருள்னா, 5 சிறிய வேர்களால் ஆன மருந்து பொருளை குறிப்பிடுகிறது. இந்த பெயர் வருவதற்கான காரணம் இதுதான். ஏன் இந்த நூலுக்கு சிறுபஞ்ச மூலம் என்று காரணப்பெயர் வைக்கப்பட்டதென்றால், இந்த நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலும் எத்தனை அடிகளை கொண்டிருக்கும்னா 4 அடிகளை கொண்டிருக்கும். அந்த 4 அடிகளில் 5 கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கும். எப்படி சிறுபஞ்ச மூலம் என்ற மருந்து மனிதனின் உடல் நோயை போக்குகிறதோ, அதுபோல இந்த நூலில் 4 அடிகளில் இடம்பெற்றுள்ள 5 கருத்துக்கள் மக்களின் மனநோயை போக்குவன. எனவே இந்த நூலுக்கு சிறுபஞ்ச மூலம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இப்போ இதற்கு முன்பே நம்ம கூறியிருக்கிறோம், மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் 14 கீழ்கணக்கில் என்னென்னு பார்த்தோம்னா, மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் ஏலாதி என்பதும் மருந்தால் பெயர் பெற்ற நூல் தான், திரிகடகமும் மருந்தால் பெயர் பெற்ற நூல் தான், சிறுபஞ்ச மூலமும் மருந்தால் பெயர் பெற்ற நூல் தான். ஆனால் சிறுபஞ்ச மூலம் மருந்தால் பெயர் பெற்ற நூல் மற்றும் வேரால் பெயர் பெற்ற நூல் என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ ஆசிரியர் குறிப்புக்கு போயிடலாம். ஆசிரியர் யார்னா காரியாசன். இவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் என்றால் சமண சமயத்தை சேர்ந்தவர். பாடல்கள் மொத்தம் எத்தனை பாடல்கள் இந்த நூலில் இருக்குன்னா 97 பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ 97 + 1 இந்த நூலின் பாடல்கள். இந்த நூல் ஆசிரியரை பற்றிய சிறப்பு என்னன்னா, இவர் யாருடைய மாணவர் என்று குறிப்பிட்டோன்னா, மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர் என சிறப்பு பாயிரம் கூறுகிறது. எப்படி பாயிரச்செய்யுள் திரிகடகம் ஆசிரியருடைய பெயரான நல்லாதனாரை செரு அடுதோல் நல்லாதன் என்று குறிப்பிட்டதோ, அதே போல சிறப்பு பாயிரம் என்னவென்று குறிப்பிடுகிறது என்றால், மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர்தான் காரியாசன் என்று குறிப்பிடுகிறது. இதில் காரி என்பதுதான் அவருடைய பெயர், யாசன் என்பது அவருடைய தொழிற்பெயராக அறியப்படுகிறது. அதற்கடுத்து பாருங்க, காரியாசனும் ஏலாதி நூலை எழுதிய கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணக்கர். அப்படின்னா 2 பேருமே மாக்காயனாரின் மாணவர்களாக அறியப்படுகிறார்கள். இப்போ காரியாசனை மாக்காரியாசன் என்று எந்த நூல் குறிப்பிடுகிறது என்றால் பாயிரச்செய்யுள் குறிப்பிடுகிறது. இந்த பாயிரச்செய்யுள் தான் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர்தான் காரியாசன் என்றும் குறிப்பிட்டது. முன்பே கூறியிருந்த பஞ்ச என்றால் 5 என பொருள், மூலம் என்றால் வேர் என்று பொருள். இப்போ மருந்தாலும் வேராலும் பெயர் பெற்ற நூல் எது? மருந்தாலும் வேராலும் பெயர் பெற்ற நூல் சிறுபஞ்ச மூலம். 14 கீழ்கணக்கில் மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் 3, வேரால் பெயர் பெற்ற நூல்கள் 1, மருந்தாலும் வேராலும் பெயர் பெற்ற நூல் 1. அதுதான் சிறுபஞ்ச மூலம். இப்போ சிறுபஞ்ச மூலம் என்பது 5 சிறிய வேர்களால் ஆனது என்று குறிப்பிட்டேன். அந்த 5 சிறிய வேர்கள் என்னன்னா, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை. சிறுவழுதுணை என்பதற்கு கத்திரிக்காய் என்றும் பொருள் உள்ளது. இப்போ கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, சிறுநெருஞ்சி, இந்த 5 வேர்களால் ஆனதுதான் சிறுபஞ்ச மூலம். அப்போ சிறுபஞ்ச மூலம் ஒன்று இருக்கிறது என்றால் நிச்சயமாக எதிர்பொருளான பெருபஞ்ச மூலம் ஒன்று இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. அப்போ பெருபஞ்ச மூலம் என்றால் பெரிய 5 வேர்களால் ஆன மருந்து. இப்போ பெருபஞ்ச மூலம் என்பது என்னன்னு சொல்கிறோம் பாருங்க. வில்வம், பாதிரி, வாகை, பெருங்குமிழ், தழுதாழை என்று 5 பெரிய வேர்களால் ஆனதுதான் பெரும்பஞ்ச மூலம். இந்த இரண்டையுமே நமக்கு இலக்கணத்தில் எப்படி கேட்கலான்னா, பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க என்று கூறி இந்த 5ல் ஏதாவது ஒன்றை மாற்றி கொடுத்து நமக்கு கேட்கலாம். இலக்கண பகுதியிலும்
இந்த தகவலை நமக்கு கேட்பதற்கு வாய்ப்புள்ளது. இப்போ நூலினுடைய குறிப்பை பார்த்துட்டோம், ஆசிரியரின் குறிப்பை பார்த்துட்டோம். நூல் என்னென்ன தகவல்களை தருகிறது என்பதை அடுத்து பார்க்கணும். இப்போ சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள 5 கருத்துக்கள், ஏன்னா 4 அடிகளில் 5 கருத்துக்கள் கூறுவது தான் இந்த சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்சம் நூலில் கூறப்பட்டுள்ள 5 கருத்துக்கள் மக்களின் மனநோயை போக்குவன. இதை அப்படியே நமக்கு டிஎன்பிசியில் கேட்பான். மக்களின் மனநோயை போக்கும் பாடல்கள் அமைந்துள்ள நூல் எது என்று கேட்டால் சிறுபஞ்ச மூலம். மேலும் எத்தனை வகையாக பார்த்தீங்கன்னா மக்கள் மனநோயை போக்கும்படி கருத்துக்களை இந்த நூல் கூறுகிறதுனா, நன்மை தருவன எவையவை, தீமை தருவன எவையவை, நகைப்புக்கு உரியன எவையவை என்று வாழ்வியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது சிறுபஞ்சம் நூல். நன்மை தருபவையை பற்றியும் கூறுகிறது, தீமை தருபவையை பற்றியும் கூறுகிறது, நகைப்புக்கு உரியனவை பற்றியும் இந்த நூல் மிகவும் தெளிவாக வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகிறது. அதற்கு அடுத்தது டிஎன்பிஎஸ்சில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, பெரும்பான்மை பொது கருத்துக்களையும் சிறுபான்மை சமண கருத்துக்களையும் கூறும் நூல் எது என்று கேட்டிருக்கிறான். அது என்ன நூல்னா சிறுபஞ்ச மூலம். பாருங்க, சிறுபான்மை சமண கருத்து என்று ஞாபகம் வச்சுக்கலாம். சிறுபஞ்ச மூலம்தான் அந்த நூல். அதற்கு பிறகு மிக மிக ஒரு முக்கியமான தகவலை இந்த நூல் தாங்கியிருக்கு. எப்படி தாங்கியிருக்குன்னா, ஒரு பசு கன்று ஈனுகிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த பசு கன்றை ஈன்ற பிறகு கண்டிப்பாக பால் கொடுக்கும். ஒருவேளை அந்த பசு உடைய கன்று இறந்து விட்டால் தற்காலத்தில் என்ன செய்கிறாங்க, தோலால் செய்யப்பட்ட கன்றை காட்டி பசுவை கறக்கிறார்கள். அந்த பழக்கம் கொடியது என கூறும் நூல் எதுன்னு கேட்டால் சிறுபஞ்ச மூலம். இதெல்லாம் டைரக்டாக நமக்கு டிஎன்பிசியில் கேட்பான். மொத்தம் 3 முக்கியமான பாயிண்ட்டு சொல்லியிருக்கு. 5 கருத்துக்களில் மக்களின் மனநோயை போக்குவது சிறுபஞ்ச மூலம். நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டும் நூல் சிறுபஞ்ச மூலம். பெரும்பான்மை பொது கருத்துக்களும் சிறுபான்மை சமண கருத்துக்களும் கூறும் நூல் சிறுபஞ்ச மூலம். தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என கூறும் நூல் சிறுபஞ்ச மூலம். இவ்வளவுதான் 3 பார்ட்டாக சொல்லியிருக்கேன். முதல்ல நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, நூல் தரும் முக்கிய தகவல்கள் என்று 3 பார்ட்டாக சொல்லியிருக்கிறேன். அடுத்தது நம்முடைய பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்ற செய்யுள்களுக்கான பொருளை மிக விளக்கமாக சொற்பொருளோடு பார்க்க போறோம். முதல் பாடல் பாருங்க, பூவாது காய்க்கும் மரம் உள. பூவாது காய்க்கும் என்றால் பூக்காமலேயே காய்க்கும் மரம் உள்ளது என்று கூறுகிறார். நன்று அறிவார், நல்லதை அறிபவர்கள். மூவாது மூத்தவர் என்ற சொல்லின் பொருள் என்றால் வயதில் இளையவர். என்ன பொருள்? வயதில் இளையவர், ஆனால் அறிவில் மூத்தவர் என்று பொருள். என்ன பொருள்? வயதில் இளையவர் ஆனால் அறிவில் மூத்தவர். அதனால தான் சிறுபஞ்ச மூலம் அவர்களை என்னவென்று கூறுகிறது என்றால் மூவாது மூத்தவர், இளமையிலேயே மூத்தவர்களை போன்று அறிவுடையவர்கள் என்று கூறுகிறார். அடுத்தது பாருங்க, நூல் வல்லார் எப்படி பல்வேறு நூல்களை கற்றறிந்த காரணத்தினால் அவர்கள் இளமையிலேயே பெரும் அறிவு பெற்றிருக்கிறார்கள். இப்போ இந்த 2 வரிகளை என்ன குறிப்பிடுகிறார் என்றால், பூவாது காய்க்கும் மரம் உள. பூவாமலேயே காய்க்கும் மரம் இருக்கிறது. அதுபோல இளமையிலேயே முதுமை அடையாமலேயே அறிவுடையவர்களும் இருக்கிறார்கள். அது எப்படிப்பட்டதென்றால் விதையாமையினார்வ வித்து உள. விதைக்காமலேயே முளைக்கும் செடிகளும் உள்ளது. அதுபோலதான் அவர்கள். இப்போ இதிலிருந்து என்ன கருத்து நமக்கு சொல்றாருன்னா, மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. இயல்பாகவே அறிவுடையவர்களாக இருப்பவர்களுக்கு அறிவை புகட்ட வேண்டும் என்று அவசியமில்லை என்று குறிப்பிடுகிறார். இப்போ இந்த 4 அடிகளில் 5 கருத்துக்களை சொல்லியிருக்கார். என்னென்ன கருத்து? முதல் கருத்து என்ன? பூவாது காய்க்கும் மரம் உள்ளது, நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார். பாருங்க, பூவாது காய்க்கும் மரம் உள்ள, நன்று அறிவார், நல்லதை அறிந்தவர்கள், மூவாது மூத்தவர் நூல் வல்லார். இது 3வது கருத்து. 4வது கருத்து, விதையாமையினார்வ வித்து உள. விதைக்காமலேயே முளைக்கும் மரங்கள் உள்ளன. அதுபோல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. அறிவுடையவர்கள் இயல்பாகவே அறிவுடையவராகவும் இருத்தல் உண்டு. அவர்கள் முதுமை அடைந்து அறிவு பெற வேண்டும் என்று அவசியம் இல்லை. இயல்பாகவே அவர்கள் அறிவு பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று 4 அடிகளில் 5 கருத்துக்களை கூறியிருக்கிறார் நம்முடைய காரியாசன். அடுத்த அருமையான வரிகளை பாருங்கள். எதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அழகு, எதெல்லாம் அழகில்லை என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். பாருங்க, எவையெல்லாம் அழகு?
கண்வனப்பு கண்ணோட்டம், கண்ணிற்கு அழகு எது? ஒரு மனிதனுக்கு கண் இருக்கிறது. அப்போ அந்த கண்ணிற்கு அழகு எது? யாராவது ஒருவர் நம்மிடம் இறந்து நிற்கும் பொழுது அவருக்காக இரக்கப்படுதல் இருக்கிறது இல்லையா, அதுதான் கண்ணிருப்பவர்களுக்கே அழகு. அப்போ கண்ணிற்கு அழகு என்று எதை கூறுகிறார் என்றால் இரக்கம் கொள்ளுதல். இரண்டாவது கால்வனப்பு செல்லாமை. இப்ப இரண்டாவது என்ன சொல்றாருன்னா, மற்றவரிடம் சென்று இறந்து நிற்காமல் இருந்தால்தான் அந்த காலுக்கே அழகு என்று இரண்டாவது கருத்தாக குறிப்பிடுகிறார். மூன்றாவது கருத்து என்வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல். இங்கு என்வனப்பு என்பது எதை குறிப்பிடுகிறது என்றால், என் என்றால் இங்கு ஆராய்ச்சியை குறிப்பிடுகிறது. என் என்றால் ஆராய்ச்சியை குறிப்பிடுகிறது. வள்ளுவமும் அதைத்தானே குறிப்பிடுகிறது. என் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்று குறிப்பிடுகிறது. அதுபோல என் என்றால் இங்கு ஆராய்ச்சி. அப்போ ஆராய்ச்சிக்கு அழகியது. ஆராய்ச்சியின் முடிவை துணிச்சலாக எடுத்துரைத்தல். இத்துணையாம் என்பது இங்கு முடிவை குறிப்பிடுகிறது. ஆராய்ச்சியின் முடிவை தைரியமாக துணிவாக சபைகளில் எடுத்து உரைத்தல் அந்த ஆராய்ச்சிக்கு அழகு என்று மூன்றாவது கருத்தை குறிப்பிடுகிறார். நான்காவது பண்வனப்பு கேட்டார் நன்று என்றால். இப்ப இசைக்கு அழகு இது. இசைக்கு அழகு கேட்பவர்கள் அந்த இசையை இனிது 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 என்று கூறுவதுதான் அந்த இசைக்கே அழகு என்று நான்காவது கருத்தை கூறிவிட்டு ஐந்தாவது கருத்து மிக முக்கியமான கருத்தை கூறுகிறார். அப்பொழுது அரசனுக்கு எது அழகு? ஆள்கின்ற தலைமைக்கு எது அழகு? கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்று என்றல் வனப்பு. தலைமை பெற்றிருக்கின்ற அரசன், தலைமை பெற்றிருக்கின்ற முதல்வன் அந்நாட்டு மக்களை வருத்தப்படச் செய்ய மாட்டான் என்று பிறர் கூறுவதுதான் அந்த தலைமைக்கே அழகு என்று ஐந்தாவது கருத்தை அருமையாக சொல்லி முடித்திருக்கிறார் காரியாசன். மீண்டும் ஒருமுறை இந்த பாடலை படிக்கிறோம் பாருங்க. கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்று என்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்று என்றல் வனப்பு என்று அழகாக கூறி முடித்திருக்கிறார் காரியாசன். அடுத்த செய்யுள்ள பாருங்க, ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு போக வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். எல்லாருக்குமே சொர்க்கத்துக்கு போவதற்கான ஆசை இருக்கும். ஆனால் யாருமே அதற்கான செயலை செய்வது இல்லை. இப்போ எதை செய்தால் மானிடர்கள், இந்த மண்ணுலகில் பிறந்த மனிதர்கள் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என 4 அடிகளில் 5 முக்கியமான விஷயங்களை சொல்லி முடித்திருப்பார் அழகாக காரியாசன். அது என்னென்னு பார்க்கலாம். குளம் தொட்டு என்று குறிப்பிடுகிறார். குளம் தொட்டு என்றால் குளத்தை தோண்டி என்று பொருள். குளத்தை தோண்டி, குளம் தொட்டு, கோடு பதித்து. இங்கு கோடு என்றால் மரக்கிளையை குறிப்பிடுகிறது. குளம் தொட்டு கோடு பதித்து. கோடு பதித்து என்றால் மண்ணை தோண்டி மண்ணில் மரக்கிளையை நட்டல் என்று பொருள். அப்போ குளத்தை வெட்ட வேண்டும், அது முதல் செயல்முறை. இரண்டாவது மரக்கிளையை நட வேண்டும், அது மூன்றாவது. வழி சீத்து என்று குறிப்பிடுகிறார். வழி சீத்து என்றால் கரடு முரடாக இருக்கின்ற பாதைகளை எல்லாம் அகற்றி மக்கள் செல்வதற்கு, போக்குவரத்து செய்வதற்கு நல்ல வழிகளை ஏற்படுத்தி தருதல் வேண்டும் என்று மூன்றாவது கருத்தை சொல்றார். நான்காவது பாருங்க, உளம் தொட்டு உழுவையலாக்கி என்று குறிப்பிடுகிறார். உளம் தொட்டு என்றால் இங்கு தரிசு நிலத்தை குறிப்பிடுகிறார். என்ன நிலம்? தரிசு நிலத்தை குறிப்பிடுகிறார். தரிசு நிலத்தை தோண்டி உழுவயலாக மாற்ற கூறுகிறார். இப்போ உளம் தொட்டு உழுவயலாக்கி, இது 4வது கருத்து. 5வது கருத்து பாருங்க, வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு. வளம் தொட்டு என்றால் சுற்றுச்சுவர்களை எழுப்பி கிணற்றை உருவாக்குதல். சுற்றுச்சுவர்களை எழுப்பி கிணற்றை உருவாக்க வேண்டும் என்று 5வது கருத்தை குறிப்பிடுகிறார். இந்த 5ம் ஒருவன் செய்தால் இவ்வையும் பார்படுத்தான், இவ்5ஐயும் செய்பவன் ஏகும் சொர்க்கத்துக்கு இனிது, இனிதான சொர்க்கத்திற்கு சென்றடையலாம் என்று எவ்வளவு அழகாக சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழிகளை குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய காலகட்டத்தில் இந்த நீர் மேலாண்மை செய்தல் எவ்வளவு முக்கியம் என்பதற்கு இதைவிட ஒரு அழகான வரிகளை நம்மளால் எங்கேயுமே கூற முடியாது. அவ்வளவு அழகான வரிகள். இப்போ இன்றைய காலகட்டத்தில் நீர் மேலாண்மை செய்பவர்களுக்குத்தான் சொர்க்கம் என்று அன்றைய காலகட்டத்திலேயே, சங்க மருவிய காலத்திலேயே காரியாசன் அவர்கள் கூறிவிட்டு சென்றிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை அந்த வரிகளை படிக்கிறேன். குளந்தொட்டு கோடு பதித்து, வழி சீத்து, உளுந்தொட்டு உழுவையலாக்கி,
வளந்தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வைம்பார்படுத்தான் ஏகும் சொர்க்கத்துக்கு இனிது என்று மிக அருமையாக 4 அடிகளில் 5 முக்கிய கருத்துக்களை சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டியதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களை கூறிவிட்டு சொர்க்கத்திற்கே சென்றடைந்திருக்கிறார் நம்முடைய மாக்காரியாசன். அடுத்த பாடல்ல எவையெல்லாம் அழகில்லை 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 என்று கூறுகிறார். முன்பு கண்ணிற்கு அழகியது, காலுக்கு அழகியது என்று கூறினார். இப்பொழுது எதையெல்லாம் அழகில்லை என்று அழகாக கூறியிருக்கிறார். அந்த வரிகளை பார்க்கலாம். மயிர் வனப்பும், மயிர் என்றால் முடி, கண் கவரும் மார்பின் வனப்பும், உகிர் வனப்பும், உகிர் என்றால் நகம், காதின் வனப்பும், செயிர் தீர்த்த என்றால் குற்றமற்ற என்று பொருள். செயிர் தீர்த்த என்றால் குற்றமற்ற. செயிர் தீர்த்த பல்லின் வனப்பும். வனப்பல்ல ஒரு மனிதனுக்கு முடியழகோ, மார்பழகோ, நக அழகோ, காதழகோ, குற்றமற்ற பல்லழகோ அழகல்ல. இப்போ எதுதான் அழகு? 100க்கு இயந்த பல்வேறு நூல்களை கற்று அதில் இருக்கக்கூடிய கருத்துகளில் தெளிவாகி கூறுகின்ற கருத்துதான் ஒரு மனிதனுக்கு அழகு. அனைவரும் கேட்கும்படி கூறுகின்ற கருத்துதான் ஒரு மனிதனுக்கு அழகே அன்றி அவனுடைய மயிர் வனப்போ, கண் வனப்போ, மார்பின் வனப்போ, உகிர் வனப்போ, காதின் வனப்போ இல்லது குற்றமற்ற பல்லின் வனப்போ அழகே இல்லை என்று அழகாக கூறிவிட்டு சென்றிருக்கிறார் மாக்காரியாசன். அடுத்த கடைசி செய்யுள், இந்த வகுப்பினுடைய கடைசி செய்யுளாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நூலில் அவர் எழுதிய பாடலுக்கே எதிர்பொருளோடு ஒரு பாடலை எழுத முடியும்னா அது மாக்காரியாசன் அவர்களால் தான் முடியும். காரணம் என்னன்னா, நம்ம முதல் பாடலாக பார்த்தோம், பூவாது காய்க்கும் மரம் உள்ளது நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவா, விதையாமை நாறுவவித்து உள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு என்று முதல் பாடல்ல பார்த்தோம். இந்த பாடலுக்கு முழுக்க 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 எதிர்பொருளை கொண்டதுதான் நம்ம பார்க்க போற கடைசி பாடல். பாருங்க, முதல்ல என்ன சொன்னாரு? பூவாது காய்க்கும் மரம் உள்ள என்று சொன்னார். இதுல பூத்தாலும் காயாத மரம் உள்ளது. பூக்கும் ஆனா காய்க்காது. அது என்ன மரம்? பாதிரி மரம் என்று குறிப்பிடுகிறார். பூக்கும் ஆனால் காய்க்காத மரமும் உள்ளது. நன்று அறியார், நல்லதை தெரியாதவர்கள். அங்கு என்ன சொல்றாரு? நன்று அறிவார் என்று கூறுகிறார். அங்க முதல்ல என்ன சொல்றாரு? பூவாது காய்க்கும் மரம் உள்ள என்று சொன்னார். இங்கு பூத்தாலும் காயா மரம் உள்ளது என்று சொல்கிறார். அங்கு நன்று அறிவார் என்று சொன்னார். இங்கு நன்று அறியார் என்று குறிப்பிடுகிறார். மூவாது மூத்தவர் என்று அங்கு கூறினார். இங்கு மூத்தாலும் மூவார். இப்ப நன்று அறியாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அறிவில்லாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் வயதுடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் வயதுடையவர்கள் அல்ல, அவர்கள் மூத்தவர்கள் அல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறார். நூல் தேற்றாதல், ஏன்னா அவர்கள் நூலை படிக்காதவர்கள். கடைசியாக என்ன சொல்றார்? பாத்தி புதைத்தாலும் நாராத வித்து உள்ள. அங்க நாறுவ வித்து உள்ள என்று குறிப்பிட்டார். இங்கு நாராத வித்து உள்ள. வயல்களில் பாத்தி கட்டி விதை விதைத்து நீங்கள் எருவிட்டாலும் முளைக்காத விதைகளும் உள்ளது. அது போன்றவர்கள்தான் மூத்தாலும் மூவாதவர்கள், வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் அறிவில்லாதவர்கள் என்று குறிப்பிட்டுகிறார். இப்ப கடைசியாக மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு என்றால் இங்கு பேதைக்கு உரைத்தாலும் செல்லாத உணர்வு. இயற்கையிலேயே அறிவில்லாதவர்களாக இருப்பவர்களுக்கு எவ்வளவுதான் நாம் உரைத்தாலும் அவர்கள் அறிவில்லாதவர்களாகவே இருப்பார்கள் என்று தான் எழுதிய பாடலுக்கே எதிர்பாடலாக எழுதி முடித்துள்ளார் மாக்காரியாசன். கடைசியாக ஒரு வரிகளை சொல்ல ஆசைப்படுறேன். படைதனக்கு யானை வனப்பாகும். 4 வகை படை இருந்தாலும் அந்த படைதனில் எது அழகு என்றால் யானைப்படையே அழகு என்று வரிகளில் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வளவுதான் நமக்கு சிறுபஞ்ச மூலத்தில் கேட்பான். நான் கூறியிருக்கிறதே மிக அதிகம். இதை படித்தாலே நீங்கள் போதுமானது. டிஎன்பிஎஸ்சியில் எவ்வளவு கேள்விகள் நமக்கு சிறுபஞ்ச மூலத்திலிருந்து கேட்டாலும் நம்ம மிக எளிமையாக ஆன்சர் பண்ணிவிட்டு மார்க் ஸ்கோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதோட நம்ம கிட்டத்தட்ட 6 நூல்களை முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்த முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். சிவம்சை அகாடமியை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.